பிரசன்னத்தில் கர்த்தர் தாமே நம்மை நிறைத்து இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக எல்லார் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றியோடு கூட ஹல்லேலூயா இரட்சகருக்கு முன்பாக நம்மை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அப்பாவுடைய சமூகத்தில் அப்பா இந்த 6வது மாதத்தையும் நீர் எங்களுக்கு தந்தீரே என்று சொல்லி அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக ஓ ஹல்லேலூயா கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக இம்மட்டும் 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 எங்களை வழி நடத்தினவர், இம்மட்டும் எங்களை வழி நடத்தின எங்களை பெனேசர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கூட தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்சகரே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. உயர்த்தி சொல்லுமா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. ஏசையா எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. ஏசையா எல்லா மக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே
அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. ஏசையா, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. ஆமாண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைகளினால எங்களை நிறைத்து ஐயா, ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் உயிர் தந்த தேவன், ஆண்டவரே உயர்த்தி நாங்கள் பாடும் பொழுதும் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், எங்கள் மேலே அசைவாடுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய புதிய கிருபைகள் எங்களை நிறைத்து எங்களை அலங்கரிக்கும்படியாய் ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஐயா, பூமி உமது பாதப்படிமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, அந்த புதிய மாதத்தை காணும்படியான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் தந்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்த எபனேசர், இனியும் எங்களை காக்க வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கடந்த 5 மாதங்களும் அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கினது, ஏந்தினது, சுமந்தது தகப்பனே. இனிமேலும் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரம் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாய் போஷித்து சம்பூர்ணமாய் குடியிருக்க செய்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடா கோடி நன்றியை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆவியானவரே நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறபடினா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய அதிசயமுள்ள நாமத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற தேவனே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. அப்பா உம்முடைய அதிசயங்களினாலே எங்களை வழி நடத்துகிறவரே அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்தில் கூட அப்பா, இந்த முதல் நாளை காணும்படி கிருபை செய்த தேவன், எங்களோடு நீங்க பேச போவதற்காய் நன்றி ராஜா. அப்பா, அந்த ஆராதனை மூலமாக தகப்பனே ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அப்பா தகப்பனே அப்பா மகிமை வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்தினோம் ஐயா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் எங்களை தேற்றி அரவணைப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வார்த்தையின் ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வார்த்தையின்படி மகனை மறைத்து நீர் எங்களோடு பேச போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே, பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் தகப்பனே. வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்குகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களை மூடிக்கொள்வதற்காய் நன்றி ராஜா. ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்ந்துக்குள்ளும் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த இருக்கிறோம். பிரைஸ் காட். முதலாவது பாடல், ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பாடலாம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வாரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வாரங்களினால் என்னை நீரப்பும், ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஓ ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. ஓ ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். பிரைஸ் காட். இந்த வேளையில் நம் இயேசு நல்லவர். அவர் ஒருபோதும் அவர் கைவிடார். ஒரு நாளும் நம்மை விட்டு அவர் விலகாதவர். ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து தேவனை உயர்த்தி மகிழ்வோம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம்மை ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆமென், ஆறுதல் தருகிறார். ஆமென். அதிசயமானவர், ஆமென், ஆறுதல் தருகிறார். ஆமென். சர்வ வல்லவர், நம் சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். ஆமென். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். ஆமென். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, ஆமென், எதற்கும் பயமில்லை. ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, ஆமென், எதற்கும்
பயமில்லை. ஆமென். அதிகாரம் கையிலே. ஆமென். அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். நொறுங்குண்ட நெஞ்சமே. ஆமென். நோக்கிடு இயேசுவை. ஆமென். நொறுங்குண்ட நெஞ்சமே. நோக்கிடு இயேசுவை. ஆமென். கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறைவெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். நண்பனே கலங்காதே. ஆமென். நம்பிக்கை இழக்காதே. ஆமென். நண்பனே கலங்காதே. ஆமென். நம்பிக்கை இழக்காதே. ஆமென். கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், நம் கதவண்டை நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். ஆமென். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அனைவரும் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை பாடி கீர்த்தனம் பண்ண நீ தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் கூட கர்த்தாவே, வேத வாக்கியங்களிலிருந்து உம்மை காண, உம்மை பார்க்க, உம்மை தரிசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கரத்திலே வேதாகமம் இருக்கிறது. இந்த வேதாகமத்தினுடைய மைய நபர், மத்திய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேதாகமத்தின் மைய செய்தியும் அவர்தான். இந்த வேதாகமத்தினுடைய மைய விபரமும் அவர்தான். கிறிஸ்து இயேசு ஒரு முறை சொல்லும்போது, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்று சொல்லுகிறார். நம்முடைய கரத்தில் உள்ள இந்த வேத புத்தகத்தின் வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. எப்படி வேதாகமத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டாக பிரிக்கலாமோ, அதே போல் புதிய ஏற்பாட்டை சுவிசேஷங்கள், நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் என்று மூன்றாக நாம் பிரிக்கலாம். புதிய ஏற்பாட்டை சுவிசேஷங்கள், நிருபங்கள், விசேஷம் என்று மூன்றாக நாம் பிரிக்கலாம். இந்த மூன்றுமே மிகவும் குறிப்பாக கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது. நம் கரத்தில் உள்ள இந்த புத்தகம் ஒரு அறிவியல் புத்தகம் அல்ல, ஒரு பொறியியல் புத்தகம் அல்ல, ஒரு மருத்துவம் சார்ந்த புத்தகம் அல்ல, ஒரு மதம் சார்ந்த புத்தகம் அல்ல, ஒரு தத்துவ புத்தகமும் அல்ல. இதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சுவிசேஷங்களை எடுத்துக்கொண்டால் இயேசுவை அந்த சுவிசேஷங்கள் வெளிப்படுத்துகிறது. நிருபங்கள் இயேசுவை விவரிக்கிறது. கடைசியாக அந்த விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம், இயேசுவை வெற்றியாளராக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. கிறிஸ்துவை குறித்து ஒரு முழுமையான படம் நமக்கு அவசியம். கிறிஸ்து என்றால் யார் என்பதை குறித்து ஒரு முழுமையான ஒரு தரிசனம் நமக்கு தேவை. ஒரு முழுமையான அறிவு தேவை. ஒரு முழுமையான அறிவு கிடைத்தால்தான் கிறிஸ்துவை முழுமையானவராக நாம் தரிசிக்க முடியும். நமது தமிழ்நாட்டிலே ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். போட்டி ஒன்று நடந்ததாம். இருட்டு பகுதி, அதிலே ஒரு யானையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். 5 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். யானையினுடைய உருவம் என்ன என்று அவர்கள் சொல்ல வேண்டும். முதலாவது ஒரு நபர் செல்கிறார். நேரடியாக சென்று யானையினுடைய தந்தத்தை பிடித்துக் கொள்கிறார். அவரை பொறுத்தமட்டில் அதுதான் யானை. யானை எப்படி இருக்கும் என்று அவரிடம் கேட்கிறார்கள். யானை ஈட்டி போல இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒருவரை அனுப்புகிறார்கள். அவர் போய் அந்த யானையின் தும்பிக்கையை பிடித்து இதுதான் யானை என்று நினைத்து கொள்கிறார். யானை எப்படி இருக்கும் என்று கேட்டால் பாம்பு போல இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவது ஒருவர், அவர் போய் இறுக்கமாக அந்த காலை பிடித்து கொண்டார். அவரை பொறுத்தமட்டில் அதுதான் அவருக்கு யானை. அவர் சொல்லுகிறார், யானை எப்படி இருக்கும்? மரத்தை போல இருக்கும். மற்றொருவர் வால் பகுதியை, வாலை பிடித்துக் கொள்கிறார். அவரிடம் யானை எப்படி இருக்கும் என்று கேட்டால் யானை ஒரு கயிறு போல இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் சரியாக இருக்கலாம். ஆனால் மொத்தமாக பார்த்தால் நமக்கு அது தவறு என்று புரியும். எல்லாம் இணைந்தால்தான் யானை. ஆக கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கேள்விப்பட்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அனுபவித்திருப்பார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக கிறிஸ்து செயல்பட்டிருப்பார். அதை வைத்து கிறிஸ்து என்றால் அவ்வளவுதான் போல என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கிறிஸ்து என்பவர் வேறு, மனிதன் என்பவன் வேறு. கிறிஸ்துவை ஒரு மனிதனைப் போல பார்ப்பதில்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது.
கிறிஸ்துவை வேதம் அழுத்தி அழுத்தி சொல்லுகிறது. அவர் தெய்வகுமாரன், தெய்வத்திற்கு சமமானவர், அவர் மகிமையின் தேவனானவர். இதை வேதம் அழுத்தி 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 சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமக்கும் கூட ஒரு முழுமையான கிறிஸ்துவை பற்றிய தரிசனம் நமக்கு வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வேத வாசிப்பின் வாழ்க்கை, தனிப்பட்ட தியான வாழ்க்கை, இதில்தான் நீங்கள் இயேசுவின் முழுமையை அறிய முடியும். ஒரு தனிப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய ஜீவியம் இருக்கிறதா என்ற கேள்வியை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் வேதத்தை ஆவியானவருடைய துணையோடு வாசித்தே ஆக வேண்டும், தியானித்தே ஆக வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார், விவரிக்கப்படுகிறார், வெற்றியாளராக எடுத்துரைக்கப்படுகிறார். ஆக குறைந்தபட்சம் நம் வேத தியானத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இன்றிலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்க ஆரம்பிக்கப் போகிறேன். எதற்கு? நான் கிறிஸ்தவன் அல்லவா, கிறிஸ்தவன் அல்லவா, வாசித்து தானே ஆக வேண்டும். அதற்கல்ல. அதற்காக வாசிக்கும்படி வேதம் நம்மை அறிவுறுத்தவில்லை. இன்றிலிருந்து இந்த புத்தகத்தில் நான் இயேசுவை பார்க்க போகிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாக இயேசுவை பார்க்க போகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த தேவனாகிய கிறிஸ்துவை இந்த வார்த்தையிலே நான் பார்க்க போகிறேன் என்ற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஏதோ அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் படிப்பதால் உங்களுக்கு முழுமையான அறிவு கிடைப்பதில்லை. ஏதோ அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் காதிலே கேட்பதினால் உங்களுக்கு முழுமையான அறிவு கிடைக்காது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தனிப்பட்ட விதத்திலே, ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையிலே, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையிலே வேதத்தை வாசிப்பதற்கு, இன்றிலிருந்து வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, நான் சொல்லுவது நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கலாம், உங்களை குற்றப்படுத்த இல்லை. நான் சொல்லுவது தொடர்ச்சியாக மத்தேயு 1 முதல் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரை தொடர்ச்சியாக வாசியுங்கள். கற்றறிந்த வேத பண்டிதர்கள், தேவனோடு ஆழ்ந்த அனுபவம் கொண்ட வேத அறிஞர்கள், தேவனோடு வாழ்க்கை முழுவதும் செலவழித்த வேத மனிதர்கள், தேவ மனிதர்கள் இப்படித்தான் ஆலோசனை சொல்லுகிறார்கள். 1 முதல் கடைசி வரை புத்தகத்தை தொடர்ச்சியாக படித்து இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சுவிசேஷத்திலே கிறிஸ்து இயேசு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார் என்று பார்க்க போகிறோம். அடுத்ததாக நிருபங்கள், அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம். கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்? எத்தனை சுவிசேஷங்கள் இருக்கின்றன? 4 சுவிசேஷங்கள் இருக்கின்றன. நற்செய்தி நூற்கள் என்று புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4மே
நற்செய்தி நூட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நற்செய்தி நூட்களை யார் எழுதியது? மத்தேயு புத்தகத்தை எழுதியவர் ஒரு வரி வசூலிக்கக்கூடிய நபர். அவருடைய தொழில் வரி வசூல் செய்வது. மார்க்கு எழுதியவர் ஊழியங்களுக்கு உதவி செய்பவர். லூக்கா புத்தகத்தை எழுதியவர் மருத்துவம் செய்கிற மருத்துவர். யோவான் புத்தகத்தை எழுதியவர் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர். யோசித்து பாருங்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், சாதாரணமானவர்கள், அசாதாரணமானவர்கள், அத்தனை பேருமே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என்றாலும் கூட நாம் எப்படி நம்புகிறோம்? இந்த நற்செய்தி நூட்கள் ஆவியானவராலே ஏவப்பட்டு, ஆவியானவராலே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு, அந்த வார்த்தைகள் வாக்கியங்களாக மாறி, அந்த வாக்கியங்கள் சம்பவங்களாக இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதாக நாம் திட்டவட்டமாக நம்புகிறோம். ஒரு விதத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியவற்றை எழுதியவர்கள், லூக்கா, யோவான் ஆகியவற்றை எழுதியவர்கள், அந்த நற்செய்தி நூட்களை எழுதியவர்கள் அந்த தேவ மனிதர்களாக இருந்து விட்டாலும், அந்த 4 புத்தகங்களின் ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டவைகள். எப்போது எழுதினார்கள்? கிறிஸ்து மரணமடைந்தார், உயிர்த்தெழுந்தார், அதற்கு பின்பு இவை எழுதப்பட்டது. கிபி 1ஆம் நூற்றாண்டுக்குள்ளாகவே இந்த சுவிசேஷ நூட்கள் எழுதப்பட்டதாக வரலாற்று ஆவணங்கள் பதிவு செய்திருக்கின்றன. இந்த 4 நூட்களும் எழுதும் காலகட்டத்தில் அந்த 4 நூட்களில் இடம்பெற்ற பலர் உயிரோடு இருந்தார்களாம். இந்த 4 நூட்களும் வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது. யார் எழுதினார்கள் பார்த்தோம். எப்போது எழுதினார்கள்? என்ன எழுதினார்கள்? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். மார்க்கு 1:1. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஆழமாக நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், தேவனுடைய குமாரனாகிய. நம்முடைய உள்ளத்தில் இது ஆழமாக பதிய வேண்டும். இயேசு என்றால் ஆங்காங்கே வரைந்து வைத்திருக்கிற புகைப்படங்கள், ஃபோட்டோக்கள் நம்முடைய ஞாபகத்திற்கு வரக்கூடாது. வந்தால் நாம் தவறான நிலையிலே இருக்கிறோம் என்ற அர்த்தம். இயேசு என்றால் யார்? இந்த புகைப்படங்களில் இருக்கக்கூடிய, சுவர்களில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அல்லது சில திரைப்படங்களில் காட்டக்கூடிய நபர் அல்ல. இயேசு என்றால் இந்த வேதம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரன். என்ன எழுதினார்கள்? தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை எழுதினார்கள். அடுத்து ஒரு வார்த்தை வருகிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், நற்செய்தி. யாருடைய வாழ்க்கையும் நற்செய்தி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த, இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் நற்செய்தி அல்ல.
வேதத்தில் உள்ள வேத கதாபாத்திரங்கள் ஆபிரகாம், விசுவாச தந்தையாகிய ஆபிரகாமுடைய சுவிசேஷம் சொல்ல முடியாது. தாவீது, தொழுகை வீரனான தாவீதனுடைய சுவிசேஷம் சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கை சுவிசேஷம் அல்ல. நீங்கள் வேதத்தில் புரட்டி பாருங்கள். சுவிசேஷம் என்ற வார்த்தை வரும்போது கிறிஸ்து இயேசு உடன் இருப்பார். வேறு எந்த நபரோடு கூட இந்த நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்ற வார்த்தை இணைக்கப்படவில்லை. வேறு அர்த்தத்தில் வேண்டுமானால் இணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உண்மையான அர்த்தத்தில் இவை இணைக்கப்படவில்லை. என்ன எழுதினார்கள்? தேவகுமாரனாகிய இயேசுவை பற்றி எழுதினார்கள். மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் விளையாட்டான விஷயம் கிடையாது. தேவகுமாரன், அவரை பற்றி தான் இதை எழுதப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி தான் நாம் வாசிக்க வேண்டும். ஆனால் இன்று வேத புத்தகங்கள் அப்படி வாசிக்கப்படுவதில்லை. தேவகுமாரனை பற்றி அறிந்து கொள்வதற்கு மனிதர்கள், விசுவாசிகள், ஆலயத்திற்கு வருபவர்கள் இந்த வேதத்தை வாசிப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வாசிக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவகுமாரனை கண்டுபிடிப்பதற்காக. எல்லாருக்கும் வெள்ளை பேப்பர் தான், கருப்பு எழுத்து தான் எல்லாருடைய புத்தகமும். அதில் மாற்றமில்லை. ஆனால் அதை ஆவியானவரோடு இணைந்து வாசிப்பீர்கள் என்றால் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு நமக்கு வெளிப்படுவார். ஏனென்றால் இவை ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதினார்கள்? எந்தெந்த தலைப்பிலே எழுதினார்கள்? இப்படி பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது ஆரம்பிக்கும் போதே வம்ச வரலாறோடு கூட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஆளை பற்றி சொல்லும்போது இன்னாருடைய மகன், இந்த ஊரை சார்ந்தவன், இந்த குலத்தை சார்ந்தவன், இந்த தொழிலை சார்ந்தவன் என்று சொல்லுவது வழக்கம். அதே போல வேதாகமம் கூட இயேசு கிறிஸ்துவின் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கிறது. மத்தேயு 1 அதிகாரம் 16வது வசனம். கவனியுங்கள். ஆதாம் முதல் மனிதன். வம்ச வரலாறு அப்படியே வந்து ஆபிரகாமில் நிற்கிறது. ஆபிரகாமுக்கு பின்பாக அப்படியே இஸ்ரவேல் சந்ததிகள் வருகிறார்கள். அந்த சந்ததியிலே யோசேப்பு என்கிற மனிதனோடு அந்த சந்ததி நின்று விடுகிறது. எப்படி சொல்லுகிறீர்கள்? அதே வசனத்தை திரும்ப வாசியுங்கள். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். கொஞ்சம் அப்படி மாற்றி சொல்லுது பாருங்கள் பைபிள். யோசேப்பு வர ஓகே தான், யோசேப்புக்கு கிறிஸ்து பிறந்தார் அப்படி போடலை. ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இப்படி சொல்லக்கூடிய இந்த வேதாகமம் யோசேப்பு இயேசுவை பெற்றான் என்று போட இல்லை. சுவிசேஷ நூற்கள் இயேசுவை தெய்வகுமாரன் என்று வெளிப்படுத்துகின்றன. அருமையானவர்களே, யோசேப்பு இயேசுவை பெற்றான் என்று போடவில்லை, இயேசு பிறந்தார் என்று போட்டிருக்கிறது. வார்த்தைகளை ஆழமாக கவனிக்க வேண்டும்.
ஆகவே தான் மற்ற புத்தகங்கள் வேறு, வேத புத்தகம் வேறு. இயேசுவை இப்போது நாம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஒரு பாவ சந்ததியில் பிறந்த கிறிஸ்துவாக அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டான கிறிஸ்துவாக நாம் இங்கே பார்க்கலாம். இந்த இதே வசனத்தை இன்னொரு கோணத்தில் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், ஒரு பக்கம் யோசேப்பு, மற்றொரு பக்கம் மரியாள். வேதத்தின் மற்றொரு பகுதி இப்படி சொல்லுகிறது: யோசேப்பும் மரியாளும் கூடி வரும் முன்னே. யோசேப்பும் மரியாளும் கணவன் மனைவியாக ஆவதற்கு முன்னே, அவர்களின் குடும்ப வாழ்விற்கு முன்னே, மரியாள் என்கிற கன்னிகை, மரியாள் என்கிற பெண் என்று சில மொழிபெயர்ப்புகள் குழப்பத்திற்காக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மரியாள் என்ற கன்னிகை, அவள் கர்ப்பவதியானாள். ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பரிசுத்த ஆவியினால் உண்டானது, ஒரு மாம்ச தகப்பனால் உண்டானதல்ல, ஒரு வம்ச வரலாறுடைய ஒரு மனிதனால் உண்டானதல்ல. சுவிசேஷத்தில் கிறிஸ்துவை எப்படி பார்ப்பது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 11வது வசனம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கேயும் கிறிஸ்து இயேசுவை நாம் காணலாம். மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனை கிறிஸ்து இயேசுவுக்கும் வருகிறது. 1வது வசனம், அவர் சோதிக்கப்படுவதற்காக ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே அவர் சோதிக்கப்பட்டார். 3 விதங்களிலே சோதிக்கப்பட்டார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களையும் வேதம் 3 பிரிவுகளுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதை எல்லாவற்றையும் 3 தலைப்புகளின் கீழே வேதம் கொண்டு வந்து விடுகிறது. 1, கண்களின் இச்சை. 2, மாம்சத்தின் இச்சை. 3, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 சோதனைகளைத்தான் பிசாசு கிறிஸ்து இயேசுவுக்கு அங்கே வைத்தான். கிறிஸ்து இயேசு இந்த 3 சோதனைகளிலுமே அவர் ஜெயித்தார். ஜீவனத்தின் பெருமை, கடைசி சோதனை நேரம் கருதி கடைசி சோதனையை மட்டும் சொல்லுகிறேன். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், ஆரம்பமே ஜீவனத்தின் பெருமையை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு சோதனை. அந்த பெருமை கிறிஸ்து இயேசு தொடவே இல்லை. அதை அவர் அந்த பக்கமே போகலை. அந்த ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, 3ஐயுமே கிறிஸ்து இயேசு ஜெயித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் இந்த 3 இச்சைகளையும் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை, வேதத்திலும் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசு ஜெயித்தார். சுவிசேஷத்தை படிக்கும்போது கிறிஸ்து இயேசு இப்படித்தான் நமக்கு வெளிப்படுகிறார். கண்களின் இச்சையை ஜெயித்த கிறிஸ்துவை நம்பி நாமும் கண்களின் இச்சையை ஜெயிக்கலாம். மாம்சத்தின் இச்சையை ஜெயித்த கிறிஸ்துவை விசுவாசித்து நாமும் மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கலாம். ஜீவனத்தின் பெருமையிலேயே வாழ்கிற அநேக அவிசுவாசிகளை அல்ல, விசுவாசிகள் எனக்கு தெரியும். வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான். ஜீவனத்தின் பெருமை,
ஆனால் ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்த கிறிஸ்துவை அவர்கள் சரியாக விசுவாசித்தால் அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைவார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்கள். இந்த 4 சுவிசேஷத்திலையும் கிறிஸ்து இயேசு வெளிப்படுகிறார். கிறிஸ்து இயேசுவை நாம் காணலாம், பார்க்கலாம், தரிசிக்கலாம். 4 சுவிசேஷங்களிலும் கிறிஸ்து இயேசு நோய்கள் மீது, பேய்கள் மீது, பிரச்சனைகள் மீது, காற்றின் மீது, அலையின் மீது, கடலின் மீது அதிகாரம் செலுத்தினார். தம்முடைய வல்லமையை காண்பித்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது, யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கை என்பது காற்று, குறிப்பாக காற்றை கட்டுப்படுத்தவே முடியாது. காற்று மனிதனுடைய கட்டுக்கு நிற்காது. காற்றிலே சில வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணியவன் என்ற நிலையிலே எனக்கு சரியாக அது தெரியும். காற்றை கட்டுப்படுத்த முடியாது, காற்றின் திசை வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. காற்று செல்லக்கூடிய திசையை யாராலும் அதை தடை செய்ய முடியாது. ஆனால் இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக, நான் ஏற்கனவே சொன்னது போல், கிறிஸ்து என்றால் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஆள் மாதிரி, எழுத்த வீட்டுக்கார அண்ணாச்சி மாதிரி, இந்த வீட்டு மாமா மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. கிறிஸ்து என்றால் தெய்வத்தின் குமாரன். அந்த அடிப்படையிலே இந்த கிறிஸ்துவை நாம் அணுக வேண்டும். இன்னும் பார்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவினுடைய தெய்வீக பரிசுத்தம், தெய்வீக இரக்கம். பசியாக இருக்கவங்கள பார்த்தா உணவு கொடுக்குறாரு, அழுகிறவங்கள பார்த்தா அவரும் சேர்ந்து அழுகிறாரு, விழுந்து கிடக்கிறவங்கள தூக்கி விடுறாரு. எல்லாமே தெய்வீக குணங்கள், தெய்வீக பரிசுத்தம். யாருமே அவரை தப்பு சொல்ல முடியலை. எதிரி கூட அவர் பரிசுத்தமற்றவர் என்று சொல்ல முடியலை. இன்றைக்கி நம்ம பரிசுத்தத்தை பற்றி நம்முடைய மனசாட்சியை குற்றம் தீர்த்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் எங்கே எதிரிட்ட போகிறது? அவருடைய நண்பர்கள் அவரை குற்றம் சாட்டவில்லை, எதிரிகள் குற்றம் சாட்டவில்லை. யாரும் அவருடைய பரிசுத்தத்தை பற்றி கேள்வி கேட்கவே இல்லை. தெய்வீக பரிசுத்தம், இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. பாருங்கள், இது எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனா நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அதற்குத்தான் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அடுத்ததாக கிறிஸ்துவினுடைய நாமங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்துலையும் பார்த்தீங்கன்னா இயேசு, இரட்சகர், மீட்பர், மேசியா, தெய்வ ஆட்டுக்குட்டி, எல்லாம் ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட நாமங்கள். மனுஷகுமாரன், ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், இதெல்லாம் அவருடைய மனுஷ சாயலை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள். அதே நேரத்தில் நான் திரும்ப அழுத்துவது இதுதான், இதெல்லாம் சொன்னதுனால அவர் ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படி அர்த்தம் கிடையாது. தெய்வகுமாரன், தெய்வத்தின் ஒரே பேரான குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சுவிசேஷத்தை வாசிப்பதிலே இயேசுவை காண்போம்.
இந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய இயேசுவை விசுவாசிப்போம். இந்த மூளை அறிவில் வாங்கிட்டு போகிறதில்ல பாருங்கள், அறிவு பெருக்கத்துக்காக படிக்கிறது இல்லை பாருங்கள். எனக்கு வேதத்தில் அத்தனை வசனம் தெரியும், இத்தனை வசனம் தெரியும், அதுக்கு இல்லை. இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு, அதற்குத்தான் இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நிருபங்கள். நிருபங்கள் புதிய ஏற்பாட்டை மூன்றாக பிரித்திருக்கிறோம். சுவிசேஷங்களிலே கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தப்பட்டார் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக பார்த்தோம். நிருபங்களிலே கிறிஸ்து இயேசு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்? அப்போஸ்தலருடைய நடபடிகளிலிருந்து நிருபங்களை ஆரம்பித்து விடலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகளை ஜீவ நிருபம் என்று நாம் அழைக்கலாம். அதன் பின்பு ரோமர் முதல் யூதா வரை பல நிருபங்கள், கிட்டத்தட்ட 26 நிருபங்கள் இருக்கின்றன. நிருபங்கள் என்றால் கடிதங்கள். இதை எழுதியவர்கள் யார்? பவுல் 13 நிருபங்களை எழுதினார். பேதுரு 2 நிருபங்கள், யோவான் 3 நிருபங்கள், யூதா 2 நிருபங்கள், யாக்கோபு 1 நிருபம். இந்த எபிரேயர் எழுதுகிறது யார்? எபிரேயர் என்ற அந்த நிருபத்தை எழுதியவர் யார் என்பதிலே சற்று இன்று வரை குழப்பமாக இருக்கிறது. ஆக 5 அல்லது 6 பேர் இந்த நிருபங்களை எழுதினார்கள். சுவிசேஷத்தை 4 பேர் எழுதினார்கள். இந்த நிருபங்களை 5 அல்லது 6 பேர் எழுதினார்கள். சுவிசேஷத்தை 4 பேர் எழுதினாலும் ஆவியானவர் தான் அதற்கு ஆசிரியர். நிருபங்களை 5 அல்லது 6 பேர் எழுதினாலும் ஆவியானவர் தான் இந்த நிருபங்களின் ஆக்கியோன். மாற்று கருத்தே இல்லை அருமையானவர்களே. எப்போது எழுதினார்கள்? சுவிசேஷம் எழுதப்பட்ட காலத்திலே, இந்த முதல் நூற்றாண்டுக்குள்ளே இவர்களும் அந்த நிருபங்களை எழுதி முடித்து விட்டார்கள். இந்த நிருபங்கள் தான் பிற்காலத்தில் வேதத்தில் இணைக்கப்பட்டது. என்ன எழுதினார்கள்? சுவிசேஷத்தில் என்ன எழுதினார்கள்? இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை, அவருடைய பிறப்பை, அதிசயமான பிறப்பை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை அங்கு எழுதினார்கள். இங்கு என்ன எழுதினார்கள்? அந்த ரட்சிப்பிற்கும் விசுவாசியாகிய நமக்கும் என்ன தொடர்பு? கிறிஸ்து என்கிற இரட்சகருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அது தெளிவாக சுவிசேஷத்தில் எழுதப்படவில்லை, நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். அருமையானவர்களே, சுவிசேஷம் இரட்சகரை பற்றி சொல்லுகிறது. நிருபம் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி சொல்லுகிறது. ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது? முயற்சி செய்வதால் அல்ல, பயிற்சி செய்வதால் அல்ல, கிரியை செய்வதால் அல்ல, நியாயப்பிரமாணங்களால் அல்ல, சட்ட பிரமாணங்களை கடைபிடிப்பதால் அல்ல, அல்லது புண்ணியங்களை சம்பாதிப்பதாலும் அல்ல. 3 வார்த்தை இருக்கிறது: கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு. கிருபை என்றால் எப்போதும் அது இலவசம். எப்போதுமே கிருபை இலவசம். இலவசம், ஆனால் அது சீப் கிடையாது, விலை மதிப்பு மிக்கது. கிருபை தேவனோடு சம்பந்தப்பட்டது, விசுவாசம் மனிதனோடு சம்பந்தப்பட்டது. தேவன் கிருபையை கொடுக்கிறவர். மனிதன் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு கரத்தை நீட்டி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவர்.
மனிதன் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்ன அவ்வளவு லகுவானதா? இல்லை இல்லை இல்லை. சுவிசேஷத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த ரட்சிப்புக்காக கிறிஸ்து இயேசு எத்தனை விலைக்கிரயம் கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். அங்கே கிறிஸ்து யார் என்று நமக்கு தெரியும். இங்கே கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன பயன் என்று நமக்கு தெரியும். ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல முழுமையாக படித்தால்தான் கிறிஸ்துவை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ம் 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 பாருங்க, கிறிஸ்து தருகிற அடுத்த ஆசீர்வாதம் ரட்சிப்போடு நின்று போய் விடுவதில்லை. அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் என்பது என்ன? தெய்வத்தின் திருத்துவத்தில் ஒருவராகிய அந்த ஆவியானவரோடு இணைந்து வாழத் தொடங்கக்கூடிய வாழ்க்கை. அருமையான ஒரு வாழ்க்கை. நிருபம் என்ன சொல்லுகிறது? இந்த அபிஷேகத்தை தேவன் தருகிறார். நீங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ரட்சிப்பை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் தெய்வத்தின் அபிஷேகம். பழைய நாட்களில் ராஜாக்களுக்கு தைல குப்பியில் வைத்து தைலத்தை மேலே ஊற்றி அபிஷேகம் செய்து பிரித்தெடுத்தார்கள். நீ சாதாரணமானவள் அல்ல, இனி நீ ராஜா. அதே போல தைல குப்பியிலே அபிஷேக தைலமாகிய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி கிறிஸ்து இயேசு நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். நீ உலகத்தான் அல்ல, நீ மாம்சத்தான் அல்ல, நீ வேறு பிரிக்கப்பட்டவன். நீ தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். யூ ஆர் செப்பரேட்டட் அன்டு காட். தேவனுக்காக வேறு பிடிக்கப்பட்டவன். இந்த அபிஷேகம் காற்றோடு சம்பந்தப்பட்டது. அப்படிதான் தேவன் அடையாளப்படுத்துகிறார். மழையோடு, நீர் ஊற்றோடு, மூடுபடியோடு, வான் மேகத்தோடு, எல்லாம் தாகம் தீர்க்கக்கூடிய விஷயங்கள். ஆன்மீக தேடல், ஆன்மீக தாகம் இந்த உலகத்தில் அதிகம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த தாகம் தீர்க்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்து இயேசு எந்த ஒரு மனிதனுக்கும் தருகிறார். அவரை விசுவாசித்தால் போதும். அக்கினி, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல காலகட்டங்களிலே தனிப்பட்ட விதங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். அந்த அனுபவம் இல்லாதவர்கள் அந்த அனுபவத்திற்காக வாஞ்சி கதறுங்கள். ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கும்படியாக அபிஷேகம் அதை செய்கிறது. வழி நடத்துதல்கள், வரங்கள், கனிகள், சத்திய ஆவியினாலே போதிக்கப்படுதல் எல்லாம் இந்த கிறிஸ்துவினால் வருகிற அபிஷேகத்தினால் வருகிறது. ரோமர் 6 அதிகாரம் 4, 5, 6. ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்காத யாராவது இருந்தால்
நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் என்பது என்ன? சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வது, அவரோடு கூட மரிப்பது, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது. அதோடு முடியவில்லை, அவரோடு கூட உயிர்த்து எழுவது. மாம்சீகமாக ஒன்றும் தெரியாது பாருங்கள், எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆவி உலகத்திலே நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட உயிர்த்து எழுகிறோம். ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய புத்திக்கு புலப்படாமல் இருக்கலாம், புத்திக்கு புரியாமல் இருக்கலாம். அது மேட்ரே இல்லை. ஏன்னா புத்திக்கு தெரிஞ்சால் எல்லாம் நடக்குது பாருங்கள் இந்த உலகத்தில். ஆவியோடு சம்பந்தப்பட்டது. ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்து எப்போ மரித்தார்? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த 2000 வருஷம் முன்னாடி மரித்த அந்த கிறிஸ்துவின் அந்த மரணத்தோடு, ஞானஸ்நானத்தோடு இன்று ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய மனிதன் இணைக்கப்படுகிறான். அன்று அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவோடு இன்று ஞானஸ்நானம் எடுக்கிற மனிதன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அன்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு இவனும் இன்று உயிர்த்தெழுகிறான். ஞானஸ்நானம் என்பது மிக 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 முக்கியம். சுவிசேஷங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தின, நிருபங்கள் நம்மை வெளிப்படுத்துகின்றன, நம்மை கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்துகின்றன. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சுவிசேஷங்கள், இந்த நிருபங்கள் தான் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், ஊழியத்தினால் வரக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஊழியத்து நிமித்தம் வரக்கூடிய எல்லாவற்றையும் சொல்லுகிறது. நிருபங்கள் நாம் வாழ வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும், எப்படி ஆவியானவருடைய சத்தம் கேட்டு நடக்க வேண்டும், எப்படி ஆவிக்குரிய கனிகளோடு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், இதையெல்லாம் நிருபங்கள் சொல்லுகின்றன. நிருபங்களிலே கிறிஸ்து இயேசுவினுடைய பெயர்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அவர் மகிமையின் கர்த்தர். விளையாட்டாக நினைக்காதீங்க. அவர் ஒவ்வொருத்தருக்கும் நிருபங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது இந்த நிருபங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். முந்தைய காலத்தில் லெட்டர் எழுதுகிற பழக்கம் எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப் போயிடுச்சு. அந்த லெட்டரை எழுதும்போது ஆரம்பிப்போம், எப்படி இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, இதெல்லாம் முதல்ல. அதே மாதிரி தான் இந்த நிருபங்களும் ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், இப்படி தான் பவுல் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன செய்வார்னா, கண்டித்து உணர்த்துவார். எப்படி கண்டித்து உணர்த்துவார்? உங்களுக்குள்ளே இந்த பாவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்களே, இந்த மீறுதலை பண்ணுறீங்களே, வரிசையாக அதை குத்தி காண்பிப்பார். கடைசியாக என்ன புத்தி சொல்வார் என்றால், நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது பாருங்கள். ஏன் செய்யக்கூடாதுன்னா, இந்த சாத் பரிசுத்தராகிய கிறிஸ்து தான் உங்களுடைய பரிசுத்தம். நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா? சாத் நீதிபரராய் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து தான் உங்களுடைய நீதி. இந்த சாத் இரத்தத்தை சிந்தின, மாம்சத்தை சிதறடிக்க ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்து தான் உங்களுடைய மீட்பர். அவர் கொடுத்த மீட்பைத்தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா? இதுதான் ஒவ்வொரு நிருபத்தினுடைய சாராம்சம். கிறிஸ்து விலையேற பெற்ற காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். சரீரத்தின் தலைவர், சபையின் தலைவர், ஆடுகளின் மேய்ப்பர், மத்தியஸ்தர், பரிந்து பேசுகிறவர், மகிமையின் நம்பிக்கை, ஆல்ஃபா ஒமேகா. இது எல்லாம் பாருங்கள், நிருபங்கள் கிறிஸ்துவை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது. நமக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மறுமையின் நம்பிக்கை இருக்கிறது. உலகத்தில் நடக்கக்கூடிய மரணங்கள் வேறு, நமக்கு நடக்கக்கூடிய மரணங்கள் வேறு.
ஏனென்றால் நிருபம் அப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் உயிர்ப்போம். இது ஒரு பெருத்த வித்தியாசம் பாருங்கள். இவையெல்லாம் நிருபங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக சுருக்கமாக சொன்னால் இந்த நிருபங்கள் இயேசு யார் என்று நமக்கு சொல்லுகிறது, இயேசுவுக்குள் நாம் யார் என்று சொல்லுகிறது, இயேசுவுக்குள் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எப்படி நீதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நிருபங்கள் சொல்லுகிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம், இதுவும் கிறிஸ்து இயேசுவைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எத்தனை இருக்கிறது? ஒரே ஒரு வெளிப்படுத்தின விசேஷம். யார் எழுதினார்? யோவான் எழுதினார். எப்போது எழுதினார்? இவரும் முதல் நூற்றாண்டுக்குள்ளே எழுதி முடித்து விட்டார். உங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும். சுவிசேஷங்கள் முதல் நூற்றாண்டு கிபி 100 அதற்குள்ளே எழுதி முடித்து விட்டார்கள். நிருபங்கள் கிபி 100 அதற்குள்ளே எழுதி முடித்து விட்டார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் கிபி 100 அதற்குள்ளே எழுதப்பட்டு முடிக்கப்பட்டாயிற்று. பத்மு தீவிலே அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனம் எதை பற்றிய தரிசனம்? திரும்பவும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை பற்றிய தரிசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் என்னோட கூட வருகிறது. கிறிஸ்து இயேசு முதலாவதாக இந்த உலகத்திற்கு வந்தார். எப்படி வந்தார்னா நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். ஒரு ஏழை தாய் தகப்பன், ஒரு குடிசை, ஒரு தொழுவம், அங்கே பிறந்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய 2ஆம் வருகையை பற்றி, இந்த கிறிஸ்து இயேசுவை பற்றி, அந்த நியாயாதிபதியை பற்றி, அவர் சர்வலோக நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நியாயாதிபதி, அந்த நீதிபதி எப்படி வரப்போகிறாராம்? அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறோம். அவர் வரப்போகிறார். பாவிகளையும் துன்மார்க்கருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப் போகிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களை பிரித்து எடுக்கப் போகிறார். ஏற்கனவே சொன்னோமே, நித்திய ஜீவன். இயேசுவை விசுவாசிப்பதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் என்று வாசித்தோமே. நம்மை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துவதற்காக திரும்பவும் அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள், கிறிஸ்து இயேசு. வேதம் முழுவதும் கிறிஸ்து இயேசுதான். வெளிப்படுத்தின விசேஷம் வரை கிறிஸ்து இயேசுதான். அவர் வரப்போகிறார். நியாயத்தோடு நியாயம் தீர்ப்பார், நீதியோடு நியாயம் தீர்ப்பார். இந்த பூமி, வானம் ஒரு பாயை போல சுருட்டப்பட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய வானம், புதிய பூமி படைக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. மேலும் அவர்களை, அதாவது நம்மை, இந்த உலகத்தாரை மோசம் போக்கின பிசாசானவன், மிருகமும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல். நியாய தீர்ப்பு அதுதான் பாருங்க. சாத்தானுடைய முடிவு அதுதான். பிசாசனுடைய முடிவு அதுதான். ஏற்கனவே கல்வாரியிலே பிசாசை தேவன் தோற்கடித்தார். கடைசியாக அங்கேயும் அவனுக்கு தோல்விதான். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. கிறிஸ்து யார் என்று கேட்டால் ஆட்டு இடையன், அப்படி சொல்லலை, ராஜாதி ராஜா. அடுத்தது கர்த்தாதி கர்த்தா, ஒரு தச்சனுடைய மகன், அப்படி சொல்லலை, கர்த்தாதி கர்த்தா. இது நாமம், அவருடைய பெயர். அருமையானவர்களே, மத்தேயு 1:1 ஆரம்பித்தோம், வெளிப்படுத்தின விசேஷம் வரை பார்த்தோம்.
எல்லாம் கிறிஸ்து, எல்லாம் கிறிஸ்து. அருமையானவர்களே, இவை எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவை நாம் அறிவதற்காக, இயேசுவை நாம் புரிவதற்காக, இயேசுவை நாம் உணர்வதற்காக, இயேசுவை நாம் விசுவாசிப்பதற்காக, இயேசுவை நாம் தரித்து கொள்வதற்காக, இயேசுவோடு இணைந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, முடிக்க விரும்புகிறேன். நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதன், அதுவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் கேள்விப்படவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் அவன் கேள்விப்பட்டான். கிறிஸ்து இயேசுவை, அந்த அன்பு, அவருடைய அன்பின் பார்வையை அவன் கண்டான். அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தான் பாருங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அதிலிருந்து பாருங்க, டெய்லி ஜெபம், டெய்லி வேத வாசிப்பு, டெய்லி பாடல்கள் பாடி ஆராதனை. ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, இறைவனே உம்மை முழுமையாக நான் காண வேண்டும், உம்மை முழுமையாக பார்க்க வேண்டும், உம்மை முழுமையாக தரிசிக்க வேண்டும். உடைய ஆசையை எப்படியாவது நீ தீர்த்து வைக்கணும். நான் எங்கே வரணும் சொல்லு. இந்த பூங்காவுக்கு வரட்டா, பூக்கள் நிறைந்த பூங்காவுக்கு வரட்டா, அங்கே நீ எனக்கு காட்சி கொடுப்பியா? நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த ஏரி, தண்ணீர் நிறைந்த அந்த ஏரி, நான் அங்கே வரவா? அங்கே காட்சி எழுப்பியா? அங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த உயர்ந்த மலை, அதில் ஏறி அந்த சிகரத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ அங்கே எனக்கு காட்சி கொடுப்பியா? இந்த கடற்கரை ஓரம் வரவா? தண்ணீர் நிறைந்த அந்த பெரிய சமுத்திரம், அதற்கு அருகாமைக்கு வரவா? நீ எனக்கு காட்சி கொடுப்பையா? அடர்ந்த காட்டுக்கு வரவா? நீ எனக்கு காட்சி கொடுப்பையா? அவனை நான் பார்க்கணும், 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 பார்க்கணும். அருமையானவர்களே, தேவன் உண்மையாக விரும்புகிறவங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு சப்தம் கேட்டது, ஒரு சப்தம் கேட்டது, மகனே, நீ என்னை பார்க்க வேண்டும் என்றால் நீ இயேசுவை பார்க்க வேண்டும். இவனுக்கு ஆச்சரியம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நம்ம அவரை பார்க்கணுன்னு சொல்கிறோம், அவர் சொல்கிறாரு இயேசுவை பாருன்னு சொல்கிறாரு, ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறாரு. திரும்ப கேட்குறான், இந்த இயேசுவை பார்க்க நான் எங்கே போகணும்? பூங்காக்கு போகணுமா? பள்ளத்தாக்கு போகணுமா? கடற்கரைக்கு போகணுமா? மலைக்கு போகணுமா? சிகரத்துக்கு போகணுமா? காட்டுக்கு போகணுமா? மேட்டுக்கு போகணுமா? தேவன் பதில் சொல்கிறாரு, இயேசுவை நீ பார்க்க வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 அதிகாரங்களிலே, 4 புத்தகங்களிலே நீ இயேசுவை பார். அதை வாசி, ஆழமாக வாசி. உனக்கு புத்திக்கு எட்டனை மட்டுக்கு அதை வாசி, அதை விசுவாசி. மனசில் கிறிஸ்து இயேசு உன்னிலிருந்து வெளிப்படுவார். கிறிஸ்து இயேசுவை கண்ணாடியில் பார்ப்பது போல நீ கண்ணாடியில் பார்ப்பது போல கிறிஸ்து இயேசுவை உன்னால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அந்த மனிதன் அதை வாசித்ததாகவும், வாசித்துவிட்டு அவன் சாட்சி எழுதுகிறான். நேரில் பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நான் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன். மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், அடுத்ததாக நிருபங்களை படித்தேன், அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருப்பதை கண்டுகொண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் படித்தேன், ஒரு நாள் நானும் அவரும் சேர்ந்து ஜீவிக்கப் போகிறோம் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தனிப்பட்ட கிறிஸ்துவல்ல, முழுமையான கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர் என்ற தலைப்பிலே ஒரு பிரசங்கம் நடக்கும். அதை கேட்டுட்டு இயேசு அன்புள்ளவர், அப்புறம் அந்த வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் இயேசு கிருபை உள்ளவர், அதையும் கேட்டுட்டு கிருபை உள்ளவர். அப்புறம் இரக்கம் உள்ளவர்,
மனதுருக்கம் உள்ளவர், தயவுள்ளவர். நான் என்ன சொல்கிறேன், இந்த தனித்தனியாக கேட்டதெல்லாம் சேர்த்து யோசிங்க. எல்லா குணங்களும் சேர்ந்தவர் தான் கிறிஸ்து இயேசு. குணமாக்குபவர், விடுதலை அளிப்பவர், நன்மை செய்பவர், அதிகாரமுடையவர், வல்லமை உடையவர். தனித்தனியாக யோசிக்காதீங்க, எல்லாம் சேர்ந்தவர் தான் கிறிஸ்து இயேசு. உண்மை உள்ளவர், சத்தியமுள்ளவர், மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே பொய் சொல்லாதவர். இப்படி எல்லாத்தையும் யோசித்து பாருங்களேன். ஒரு தனி குணத்தை வைத்து இயேசுவை யோசிக்காதிருங்கள். 100 குணம், 1000 குணம் சுவிசேஷத்தில் கண்டுபிடிங்க, நிருபத்தில் கண்டுபிடிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கண்டுபிடிங்க. எல்லாவற்றையும் சேர்த்து கிறிஸ்துவை யோசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு மனுஷகுமாரனாக புலப்பட மாட்டார், சாட்சாத் தெய்வத்தின் குமாரனாக உங்களுக்கு புலப்படுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு 28:20 நாம் வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொள்வோம். உலகத்தின் கடைசி பரியந்தம், சகல நாட்கள். இதெல்லாம் எனக்கு மனசை தொடலை. அந்த நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த நான் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவை குறித்த இந்த முழுமையான ஒரு உருவ படம் உங்கள் மனதில் இருக்கும் என்று சொன்னால் இந்த வசனம் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றாது, அசாதாரணமானதாக தோன்றும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், இப்பேற்பட்ட இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஹalleluya. எங்களை முழுமையாய் ஆளுகை செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென். வருஷத்தில் 365 நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளிகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அந்த நல்ல தேவனை உயர்த்தி ஹalleluya. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. உயர்த்தி சொல்லுமா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உயர்த்தி ஏசையா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. ஆமென். தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா,
சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் ஆமென், இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமாண்டவரே, எங்களை கண்டவரும் எங்களை வழி நடத்துகிறவரும் எங்கள் கண்ணீரை துடைத்தவரும் எங்களுக்கு நிம்மதி தந்தவரும் எங்கள் சமாதான காரணரும் எங்கள் வெற்றி வேந்தனும் எங்கள் நீதி தேவனும் நீரே என்று சொல்லி ஹல்லேலூயா. உடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இப்பொழுது இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் மீண்டும் உடைய சமூகத்தை நாங்கள் வருகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருஷத்துல எல்லா நாட்களையும் நீர் எங்களுக்கு நன்மையாய் தந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நல்ல கிருபைகளை தந்ததற்காக நன்றி, நல்ல பலனை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உம்மை நாங்கள் மகிழ்ந்து உம்மை நாங்கள் கொண்டாடவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும் எங்களுக்குள்ள நீங்க வந்தீங்கப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் வசனங்களை, உங்கள் கிருபையின் வார்த்தைகளை, உங்களுடைய கிருபையின் பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் தருகிறோம் ஐயா. ஆண்டவர் நீரை உம்முடைய வல்ல கரத்தினால ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினால் பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நிறைத்து ஆண்டவரே பிள்ளைகளை பெருகச் செய்வீராக. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்தவர் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவரா, எங்களுக்கு நீர் உண்மையுள்ளவரா, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவரா, எல்லாவற்றிலும் ஜெய கிறிஸ்துவாய் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாவற்றுடைய அன்பின் திருக்கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் கிருபையும் நம் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.